ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இது வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஓவர் உப்புமா வச்சு செய்ய போறோம். வீட்டுல உப்புமா செஞ்சாலே கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதுலயும் மிச்சமான உப்புமாவை என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக் செய்யலாம். சீஸியா சூப்பரான ஒரு ஸ்நாக், செம டேஸ்டியா இருக்கும். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்ப டிலே பண்ணாம இந்த செம டேஸ்டியான ஈஸியான ஒரு ஸ்நாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு காலையில டிஃபனுக்கு செஞ்ச உப்புமா வந்துட்டு மீதமாயிடுச்சு. நம்ம அந்த உப்புமாவை இதுல சேர்த்திக்கலாம். இதுல வந்து பெருசா பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. இந்த மாதிரி முழு பச்சை மிளகாய போட்டிருந்தா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிருங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். அந்த மசிச்ச உருளைக்கிழங்கு இதுல சேர்த்திடலாம். ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அதையும் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி தலை, இது எல்லாத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம். கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமா மொசரெல்லா சீஸ் வந்து இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். நம்ம பீஸாக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த சீஸ் இது. உங்களுக்கு என்ன சீஸ் பிடிக்குமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு பால் அளவுக்கு நம்ம எடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நடுவுல சீஸ் வந்து தேவையான அளவுக்கு நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. உள்ள ஸ்டஃப் பண்ணிட்டு வெளியில வராத மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிலிண்டர்ஸா நீங்க ரோல் பண்ணலாம், இல்லனா ரவுண்டா ரோல் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பண்ணிக்கோங்க. இது மாதிரியே நம்ம எல்லா ரோல்ஸையும் ரெடி பண்ணிக்க போறோம். நடுவுல சீஸ் வச்சு இப்ப எல்லாத்துக்குள்ளயும் நம்ம வந்துட்டு சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணியாச்சு. ஒரு பவுல்ல ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம், ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு. இதை தண்ணி விட்டு இதை வந்துட்டு ஒரு கொஞ்சம் தின்னான ஒரு பேட்டரா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது மாதிரி கட்டி இல்லாம ஒரு ஸ்மூத்தான பேட்டரா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். கொஞ்சமா பிரெட் கிரம்ஸும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரோல்ஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மைதா மாவுல டிப் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி டிப் பண்ணிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ் போட்டு நல்லா நம்ம கோட் பண்ணிக்கலாம். மாதிரி நல்லா அழுத்தமா புடிச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம ரோல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லாவே கோட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்ம உள்ள வச்சிருக்கிற சீஸ் வந்து வெளியில ஊஸ் அவுட் ஆயிடும். இப்ப எண்ணெய் வந்து டீப் ஃப்ரை பண்றதுக்கு சுட வச்சிருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரோல்ஸ் வந்துட்டு நம்ம அழுங்காம போடலாம். ரொம்ப நிறைய போட்டு டம்ப் பண்ணாதீங்க, ஓரளவு கம்மியாவே போட்டு பொரிச்சு எடுங்க. நிறைய போட்டோம்னா எல்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கீழ் பகுதி ஓரளவு ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைட் டர்ன் பண்ணணும். எல்லா பக்கமும் ஈவனா கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நல்லா வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்க போறோம். பாத்தீங்கன்னா தெரியும், ஈவனா கலர் வந்துருச்சு, எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில இருந்து வெளில எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில இருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தா அப்சர்வ் ஆயிடும். இது மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட லெஃப்ட் ஓவர் உப்புமா வச்சு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்டுல எல்லாத்துக்குமே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.